ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் ரிலேட்டட். நானும் உங்கள் அமி ஃபேமிலியில் தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 7 தான். ஸோ போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கடா. இந்த பார்ட்டை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஸோ உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அக்கடா இப்போது அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சண்டே மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். நல்லா இழுத்து மூடி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு லைட்டாக முழிப்பு தட்டுது. ஸோ அப்படியே புரண்டுக்கிட்டே எழுந்து உட்காடுறான். டைம் பார்த்தா 6 o'clock தான். அப்படியே கண்ணை கசக்கிட்டு நெளிச்சு விட்டுட்டு எழுந்து உங்கள் ரூம் வரான். நீங்கள் நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைட்டாக சிரிச்சுட்டே அப்படியே உள்ளே வந்துட்டு உங்களை பேக் சைடில் ஹக் பண்ண மாதிரி அங்கே வந்து படுத்துக்கிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை. ஸோ அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கவே டைம் அப்படியே போக ஒரு 8 o'clock ஆகுது. ஸோ 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக அப்படியே முழிப்பு தட்டுது. லைக் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஏதோ நம்ம மேலே ஹேண்ட்ஸ் போட்டிருந்தா நமக்கு முழிப்பு தட்டும்போது ஒரு வெயிட் ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட் ஃபீல் ஆகவே நீங்கள் அப்படியே கண்ணை கசக்கிட்டு அப்படியே கீழே குனியவே அவனோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பை நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. அவனோட அந்த பேபி ஃபேஸ். ஸோ அப்படியே நல்லா புரண்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்கான். ஸோ அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த ஃபீலை திரும்பவும் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்குள்ளார அவனை ஃபோட்டோவில் பார்த்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலோட அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது தூக்கத்தில் அப்படியே லைட்டாக புரண்டு படுக்கிறான். ஸோ அவன் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருக்கான். அவனோட ஹேண்டை வந்து அவனோட செஸ்ட் மேலே வச்சுருக்கான். இப்போ அந்த ஹேண்டில் வந்து அன்றைக்கி கையை வந்து இந்த கண்ணாடியில் குத்தி உடச்சிருப்பான் இல்லையா. ஸோ கையெல்லாம் கிழிச்சு ரத்தமாக இருக்குமே, அந்த காயங்கள்லாம் அப்படியே லைட்டாக உங்களுக்கு தெரியுது. ஸோ அது ஆறிடுச்சு, இருந்தாலும் லைட்டாக அங்கங்கே தழும்பு மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்க்கும்போது அன்றைக்கி நடந்தது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரவே அவன் அழுத அந்த ஃபேஸ், அவனோட கண்ணில் வந்து அவ்வளோ ரெட்டிஷ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடுது. அதுக்கப்புறமா சாய்னா வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அவனோட லவ்வை கன்வர்ஸ் பண்ணுற வேணும்னா வேறு மாதிரி இருக்கலாம், பட் அவன் உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ஒன்று சேர்த்து நீங்கள் யோசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரில, ஒரு குழப்பம், ஒரு நிதானம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்படியே எழுந்து உட்காந்துட்டு அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் நல்லா குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உங்களையே அறியாமல் அவனோட ஃபோர்ஹெட்டில் போய்ட்டு லைட்டாக கிஸ் வச்சுட்டு அப்படியே இறங்கி ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. ஸோ நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக்கு அப்படியே கண்ணை முழிக்கிறான். அவன் கண்ணை கசக்கிட்டே எழுந்து உட்காரும் போது வாஷ்ரூமில் சத்தம் கேட்கவே சரி ஓகே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் அந்த பக்கம் அதை பண்ணிகிட்டு இருக்கவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கிச்சன் போயிட்டு காஃபி போட்டுட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போய்கிட்டு இருக்கவே காஃபி ஆறி போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு கப்பை எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா அங்கே மனுஷன் வெறும் ஒரு ட்ராக் மட்டும் போட்டுட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. செம்மையாக வந்து ஸ்வெட் ஆகிட்டு ஹேரெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக வெட்டியாக இருக்குது. பார்க்கவே செம்ம ஹாட்டாக இருக்கார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி சைட் போஸில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ பயங்கரமாக இருக்கார். கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கவே அவரை லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா சிரிச்சுட்டு அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு காஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அதை கொண்டு போய் வச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடி விடுறீங்க. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுட்டே அவங்கள பார்க்குறாரு. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு தென் டவலில் வந்து ஃபுல்லாக வந்து வெட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டே வந்து காஃபியை சிப் பண்ணிகிட்டே வெளியே வராரு. பார்த்தா நீங்கள் கடன் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிக்க போகிற டைம் தான். அவன் காஃபி கப்பை வந்து அப்படியே கொண்டு வந்து அங்கே பக்கத்தில் சிங்கில் வச்சுட்டு அவங்க சீக்ஸில் அப்படியே கொஞ்சம் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அவர் போனதுக்கப்புறம் அந்த சீக்ஸ் அப்படியே லைட்டாக டச் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவர் கரெக்டாக திரும்பவே நீங்களும் திரும்புறீங்கன்னு அவருக்கு சிரிப்பு வருது. ஸோ சிரிச்சுட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. டக்குதான் நீங்கள் திரும்பிட்டு மறுபடியும் வாக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ மனுஷன் ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிடுறாரு. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு 2 பேரும் உட்காந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படியே எழுந்து கிச்சன் வராரு. இப்போண்டாடி ஒர்க் முடிஞ்சுதா? முடிஞ்சு. சரி வா வெளில போகலாம். எங்கே எங்கே போகணும்? வாடி, சும்மா கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காதேன்ட்டா.
அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு அப்படியே கீழ கூட்டிட்டு போறான். ஸோ நீங்க அப்படியே அவன் பின்னாடியே போறீங்க. ஸோ கார்ல உங்கள ஏத்தி உட்கார வச்சுட்டு, அப்படியே அவன் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்கள பார்த்துக்கிட்டே டிரைவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா அப்படியே கார் ஒரு பார்க்கிங் லாட்ல பார்க் ஆகுது. நீங்க அப்படியே வெளிய பார்க்குறீங்க. பெருசா உங்களுக்கு எதுவும் தெரியல. என்ன இடம்டா இது அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனோட டோர ஓப்பன் பண்ணி வெளிய வந்துட்டு, அதுக்கப்புறமா உங்களையும் வெளிய கூப்பிடுறான். ஸோ நீங்க அப்படியே இறங்கி வரீங்க. உங்க கைய பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போறான். நீங்க அப்படியே அவனையே பார்த்துட்டு அந்த சுத்தி இருக்கிற இடத்தையும் பார்க்குறீங்க. அது என்னதுன்னு உங்களுக்கே சுத்தமா புரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போகவே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போறீங்க. அத பார்க்க எப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸே ஃபுல்லா ஃப்ளவர்ஸால இருக்கு. ரொம்ப ஒரு மாரி அழகா இருக்கு. அம் இ இ இது என்ன இடம்? வா! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறான். இப்ப அங்க ஒரு டோர் இருக்கு. அது ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறீங்க. உள்ள பார்த்தா அப்படியே கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் அப்படியே அழகழகா டிஃப்ரெண்ட்டா ஃப்ளவர்ஸா இருக்கு. நீங்க அப்படியே ஆச்சரியமா பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே கலரா டிஃப்ரெண்ட்டா அதோட ஸ்மெல் எல்லாமே ஒரு மாதிரி ஒண்ணு சேர, அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸு சூப்பரா இருக்கு. நீங்க அப்படியே அத ஸ்மெல் பண்ணுறதுக்கும், அண்ட் தென் அத பார்க்குறதுக்கும் ஒரு ஃபீல் குட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களையே மறந்து அப்படியே ஆச்சரியமா பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடமெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் கெஸ் பண்ணி உங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஸோ அப்படியே பார்க்குறீங்க. நெறைய ரோசஸ் வச்சு, தென் நெறைய ஃப்ளவர்ஸ் வச்சு ஸ்டாச்சு மாரி பண்ணியிருக்காங்க. தென் ஒரு மாதிரி அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வச்சு ஆர்ட் மாரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ஒன்னத்தையும் அவ்ளோ ரசிச்சு பார்த்துட்டு வரீங்க. ஒரு குழந்த மாதிரி. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில அங்க இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஆசையோட அதெல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே போக நெறைய ஃப்ளவர்ஸ் வருது. ஸோ 2 பக்கமுமே ஃப்ளவர்ஸா நீங்க நடுவுல நடந்து போனா எப்படி இருக்கும் ஒரு ஃபீல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. சில இடத்துலலாம் நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்க்குறீங்க. அதெல்லாம் அவன் மொபைல்ல அப்படியே கிளிப் பண்ணி வச்சுக்கிறான். அங்க இருக்கிறது அவ்ளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க அவ்ளோ ரசிக்கிறீங்க எல்லாத்தையுமே. ரொம்ப ஒரு குழந்த மாதிரி மாறிட்டீங்க. அப்படியே ஒரு சுட்டித்தனத்தோட அதெல்லாம் பார்க்குறது, எடுக்கிறது, தென் ஸ்மெல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களையுமே அவன் ரசிச்சுக்கிட்டே உங்க கூட வந்துட்டுருக்கான். இப்போ அங்கேருந்து போயிட்டுருக்கவே ஒரு குட்டி பிரிட்ஜ் வருது. ஸோ உங்க கைய பிடிச்சு அந்த பிரிட்ஜில அவன் அப்படியே கூட்டிட்டு போறான். நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவன. ஸோ அந்த பக்கம் போனா, அங்க வந்து கொஞ்சம் கிராஸ் ஏரியா மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதில அப்படியே நடந்து கூட்டிட்டு போயிட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த பிளாசம் ட்ரீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரீஸா இருக்கு. ஒரு ஒன் சைடு லைன் ஃபுல்லா அப்படி இருக்கு. நீங்க அப்படியே அத ஆச்சரியமா பார்க்குறீங்க. பிகாஸ் அந்த ட்ரீஸ் வந்து ஃபுல்லாவே லீவ்ஸ் இல்லாம ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு லைட் பிங்கிஷ்ல. ஸோ அது அப்படியே ஃபுல்லா அந்த ட்ரீஸ் ஃபுல்லா இருக்கு. பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. நீங்க வாவ்! அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கரெக்ட்டா நீங்க அது கிட்ட போகவும், ஒரு மைல்டான காத்தடிச்சு, அப்படியே அது உதிர ஆரம்பிக்குது. அத பார்த்ததும் உங்களுக்கு இன்னும் ஆசையாயிடுது. அப்படியே ஒரு மாதிரி இன்னும் குழந்தத்தனமாயிட்டு, அந்த ட்ரீஸ்க்கு நடுவால போய் நின்னுட்டு, அப்படியே 2 கைய விரிச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறீங்க. லைக் ஒரு சைல்டிஷ் கேர்லா. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. அந்த உதிர அதுக்கும் நீங்க அப்படியே சுத்திட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக் வந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கிறான். ரொம்ப ரசிக்கிறான் உங்கள. நீங்க அவ்ளோ அழகா வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்றீங்க. ஸோ அப்படியே அதிலேயே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த பெட்டல்ஸா இருக்கு இல்லையா? ஸோ அதிலேயே நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போகவே, அங்க ஒரு சின்ன லேக் இருக்கு. ஸோ அதில நெறைய கப்பிள்ஸ் வந்து ஒரு மாதிரி போட்டிங் போயிட்டு இருக்காங்க. அந்த கப்பிள்ஸ் மட்டும் உட்காந்துட்டு, அவங்களே வந்து பெடல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டெல்லாம் அங்க இருக்கு. ஸோ அத பார்க்கவும் உங்களுக்கும் ஒரு மாரி ஆசையா இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாரி அத பார்த்துட்டே நிக்கவே, ஜங்குக்கு புரிஞ்சிடுது. ஸோ டக்குனு சிரிச்சுட்டே உங்க கைய பிடிச்சிட்டு அங்கேயும் கூட்டிட்டு போறான். ஸோ நீங்க 2 பேருமா சேர்ந்து போட்டிங் போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபீல் எல்லாமே. நீங்க அப்படியே அவன் மேல இருக்கிற அந்த பயம், கோவம் எல்லாத்தையும் மறந்து அவன பார்த்து சிரிச்சு நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தையாவே மாறிடுறீங்க. இப்படி உங்கள பார்க்குறதுக்கு அவனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ அவ்ளோ ரசிக்கிறான் உங்கள. நீங்க அப்படியே வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் எழுந்து வரவே, இப்போ அங்க வந்து கொஞ்சம் தூரத்தில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஜங்குக் உங்க கைய பிடிச்சிட்டு அங்க அப்படியே கூப்பிட்டு போறான்.
அங்கே பார்த்தேன் அப்படின்னா 2 சைடுமே வந்து ஹைட்டாக ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய க்ரீனரி ட்ரீயாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வே, அதாவது ஒரு ஒன் வே மாதிரி இருக்குது. ஸோ 2 பக்கமும் ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்குது. ஸோ கீழேயுமே ஒரு மாதிரி கிராஸ் ஏரியா மாதிரி லைக் ஒரு ஒரு ஹெவன் வேன்னு தான் சொல்லலாம் அந்த இடம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு நிறையா கப்புள்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த வேல வந்து ஒரு கப்புள் போயிட்டுருக்காங்க. இப்போது அங்கே ஒரு வயசான கப்புள்ஸ் வந்து நின்றுட்டுருக்கவே நீங்கள் அப்படியே அவங்கக்கிட்ட போயிட்டு பாட்டி இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, இது ஒரு சாதாரண இடம் இல்லை, இந்த இடத்தோட பேர் வே ஆஃப் ஹெவன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் லவ் பண்ணுற 2 பேரோ இல்லை கல்யாணம் ஆன 2 பேரோ சேர்ந்து ஜோடியாக நடந்து போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஹெவன் வரைக்கும் ஒன்றாவே இருப்பாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஜென்மம் அவங்க வாழ்ந்தாலும் அத்தனை ஜென்மத்துலேயும் அவங்க தான் ஜோடி ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் எல்லா கப்புள்ஸும் இங்கே நடந்து போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இவனை விட்டு எப்படா ஓடலான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதில் 7 ஜென்மத்துக்கும் இவனை கட்டிட்டாலாவா அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சரி பாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நகர போகவே அவங்க ஜங்குக்கே உங்களையும் பார்த்துட்டு, நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஜோடியாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக இதில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ அங்கே ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அதாவது அந்த பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். லைக் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் அவனை கூப்பிடுவீங்களா அப்படின்ற ஒரு ஆசையில் நின்றுட்டுருக்கான். பார்த்தா நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அப்படியே திரும்ப அவங்கக்கிட்டேருந்து அதாவது ஒரு ப்ளஸ் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ரிட்டர்ன் வந்துடுறீங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக கடுப்பாகுது. அப்படின்னா உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி. ஸோ டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அந்த வேக்குள்ளே வந்து இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவனை. ஆக்சுவலாக ஜங்குக்கு இந்த மாதிரி எந்த விஷயத்து மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்போது உங்கள் கூட இருக்கும்போது இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, பட் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளே வந்துட்டான் பையன். ஸோ கை பிடிச்சி அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஸோ அவனோட ஃபீலிங்ஸ் அண்ட் தென் அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த உணர்வு வந்து உண்மையா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருது. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அப்போ 7 ஜென்மத்துக்கும் என்ன அவன் ஒய்ஃபாக தேடுறானா, என்ன அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா, நிஜமாகவே லவ் பண்ணுறானா அப்படின்ற தாட்ஸ்லாம் உங்களுக்குள்ளே வருது. அந்த வேக்குள்ளே என்டர் ஆகும்போது அவன் ஃபோர்ஸாக தான் உங்களை இழுத்துட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் போகவே அவன் கொஞ்சம் ஸ்லோவாகிறான். நடக்கிறது வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. தென் கொஞ்சம் ஸ்லோவாகவே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் பொறுமையாக அவனோட ஹேண்ட் அப்படியே லூஸ் ஆகி உங்கள் ஃபிங்கரோட அவன் ஃபிங்கர்ஸ் அப்படியே கோர்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி சுற்றி ஒரு அமைதி அண்ட் தென் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. அப்படியே பார்க்குற இடம் அந்த ஸ்ட்ரெயிட் வே கூட அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. கீழேயுமே ஃபுல்லாக கிராஸாக இருக்குது. தென் நீங்கள் நடக்கிற அந்த வே மட்டும்தான் அந்த ஸ்டோன்ஸ், அதாவது நடக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக வந்து வே போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. லைட்டாக அங்கங்கே ஒரு ஒரு பேர்ட்ஸோட சவுண்டு ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலேயே அதை ஃபீல் பண்ணும்போது ஒரு ஹெவன் வே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீலோட 2 பேரும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கவே இப்போ கொஞ்சம் தூரம் நீங்கள் அப்படியே போய்கிட்டு அவனை சைடில் லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறச்ச அவன் ஒரு மாதிரி ரொம்ப காம் டவுனாக ஒரு மாதிரி லவ்வபுளாக உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கண்ணு மட்டும் அப்படியே லைட்டாக சைடில் வந்து கொண்டு வந்து அப்படியே அவங்கள பார்க்குறான். நீங்கள் இன்னுமே அவனை அட்மையர் பண்ணி பார்த்துட்டே வரீங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னவோ ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு மாதிரி மறந்து அவனை அப்படி அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க.
ஸோ நீங்கள் அவ்வளோ இதாக பார்த்துட்டு வரீங்கன்னதும் அவனுமே நல்லா திரும்பி உங்களை பார்த்துக்கிட்டே நடந்து வரான். இப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி உங்கள ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கீங்க, ஹேண்டை வந்து கோர்த்துட்டு. ஸோ அந்த பிளேஸோட சென்டர்கிட்ட நீங்கள் போயிட்டீங்க. அந்த இடத்துக்கு போனதுமே அப்படியே உங்கள் வாக்கிங் அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய, நீங்கள் அப்படியே ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. இப்போ உங்களையே மறந்து 2 பேரும் ஐ கான்டாக்டில் அப்படியே வந்து ஆப்போசிட் பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி லவ்வபுளாக ஃபீல் ஆகிட்டு அப்படியே அவங்களோட சீக்ஸ் ஹோல்ட் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல உங்களை அப்படியே லோக் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப லவ்வபுளாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த அட்மாஸ்ஃபியருக்கும் அந்த ஃபீலுக்கும் செம்மையாக இருக்குது. இப்போ கரெக்டாக காடே உங்களை ப்ளஸ் பண்ணுற விதமாக அந்த ட்ரீஸில் உள்ள அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து கீழே வந்து ஃபால் ஆகுது. ஸோ அந்த வேயோட சென்டரில் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்குது. அந்த பெட்டல்ஸ் விழுகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே அது கண்டினியூ ஆகவே இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீயில் ஒரு பேர்டு உட்காந்து லைட்டாக சத்தம் போடவே அந்த சவுண்டில் 2 பேரும் ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கே புரியல, எதுக்காக நம்ம இதுக்கு அலோவ் பண்ணோம், ஏன் வந்து இவ்வளோ அமைதியாக இருந்தோம், ஏன் நம்ம வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ லவ்வோடு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி திரும்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவனுக்கு நீங்கள் ஷை ஆகுறீங்களோ அப்படின்னு ஒரு தாட்டு. ஸோ ஒரு மாதிரி அவனுமே சிரித்து ஷை ஆகிட்டு அவங்க கூட அப்படியே கொடுக்குன்னு ஓடி வந்துட்டு உங்கள் ஹேண்டை கோர்த்துக்கிறான். ஸோ 2 பேரும் ஒன்றா போயிட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் போகிறீங்க. அங்கே வந்து ஒரு சிட்டிங் பெஞ்ச் மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிட்டன் எழுந்திரிச்சு அப்படியே வரீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீல் தான் அந்த இடம். அப்படியே ரிட்டன் வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய இடங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் அங்கேருந்து லீவ் ஆகி வெளியே வரீங்க. செம்மையாக பசிக்குது 2 பேருக்குமே. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி ஒரு ஹோட்டல் போயிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் கரெக்டாக வெளியே வரும்போது ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஆஃபீஸில் ஒரு சின்ன முக்கியமான இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. ஸோ வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுமே அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கும் வரான். இப்போ அப்படியே அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு அவனோட கேபினில் உட்கார வச்சுட்டு, இப்போ நாடி கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு, ஒரு முக்கியமான மீட்டிங், அதை முடிச்சுட்டு நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் சரியா அப்படிங்கிறான். ஸோ நீங்களுமே அப்படியே ஹெட்டை வந்து லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி மாட்டோம் ஆட்டுறீங்க. அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் தந்துட்டு அங்கேருந்து அப்படியே லீவ் ஆகி வெளியே போயிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. லைக் ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் போயிடுச்சு. ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கவே சும்மா எந்திரிச்சு அப்படியே நடந்துகிட்டே சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியும் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட டேபிளில் சில ஃபைல்ஸு அது இதுன்னு இருக்குது. சும்மா அதெல்லாம் புரட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குது, சைலண்ட்டாக இருக்குது. எப்போ இவன் மீட்டிங் முடிச்சு வருவான், வீட்டுக்கு எப்போ போவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே அவனோட ட்ரா வந்து ஓப்பனில் இருக்குது லைட்டாக. ஸோ சும்மா அதை இழுத்து பார்க்குறீங்க, உள்ளே என்ன தான் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்குள்ளேயுமே நிறையா பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ், அதாவது ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக அதை பார்த்துட்டு அப்படியே நல்லா அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த பேப்பர் எடுக்கிறீங்க. பார்த்தா அந்த பேப்பர் ஃபுல்லாகவுமே லைக் ஒரு ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஒரு 7-8 பேரோட ஃபோட்டோஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே மிரள்றீங்க. ஸோ ரொம்ப அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது. ஐஸ் வந்து அப்படியே டியர்ஸ் ஆகுது. உங்களுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக நடுங்குது. டக்குன்னு இந்த பேப்பரை கீழே போட்டுட்டு நீங்களும் கீழே விழுந்துடுறீங்க. ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல நைட் நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது
ஒரு செட் ஆஃப் கேங் வந்து உங்கள ஒரு மாரி அட்டாக் பண்ணி, உங்கள ரேப் பண்ண ட்ரை பண்ணி, உங்கள அங்கங்க வந்து காயமாக்கி கீழ போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க கூட மழையில வந்துட்டு மயங்கி கிடந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ கூட ஜங்குக் பயந்து உங்கள வந்து கூட்டிட்டு வந்திருப்பான் வீட்டுக்கு. உங்களுக்கு செம்ம ஃபீவரா இருந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட் பண்ண கேங்ல இருந்த மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. இப்போ நீங்க பொறுமையா அந்த பேப்பர எடுத்துட்டு, அப்படியே அந்த ட்ராவ ஓப்பன் பண்ணி இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவும் தனித்தனியா ஒரு பேப்பர்ல பெருசா இருக்கு. தென் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா அதில இருக்கு. ஸோ அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்து புரட்டி பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் இவங்களோட டீட்டெயில்லாம் எப்படி இவன் எடுத்தான் அப்படின்னு உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஸோ ஒரு மாரி கல் பண்ணிட்டு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அங்க ஒரு ஷூ சவுண்ட் கேட்கவே டப்பு டப்புன்னு அதெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அந்த இடத்த அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்க மறுபடியும் வந்து அந்த சோஃபால போய் உட்காந்துடுறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாரி படபடன்னு ஆகுது. உங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. அங்க ஏசி ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் ஃபுல்லா வேர்த்து கொட்டுது. ஸோ கடன்னு அதெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்க கை அப்படியே நடுங்கிட்டு இருக்கு பயத்துல. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கேப்ல ஜங்குக் அங்க வரான். நீங்க கொஞ்சம் ஒரு மாரி நார்மலா உட்காந்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவன காமிச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்குமே அங்க வந்துட்டு, "வயல்மா, மீட்டிங் இப்போதைக்கு முடியிற மாதிரி தெரியல. நான் உனக்கு கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டா? நீ வீட்டுக்கு வேணா கிளம்புறியா?" அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு வந்து அந்த இன்சிடென்ட் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்ததுனால, தனியா போக அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. அப் இ இ இ- இல்ல நான் இங்கே இருக்கேன். நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க அப்படின்றீங்க. ஸோ அவனுமே, "சரி ஓகே. நீ வெயிட் பண்ணு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படியே கொஞ்சம் வெளிய வேணா வாக் போயிட்டு வா" அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ ஜங்குக் மறுபடியும் அந்த டோர வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஓடிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சோஃபாலயே படுத்து தூங்கிடுறீங்க. ஒரு 2, 3 ஹார்ஸ் போயிடுது. இப்போ ஈவினிங் 6:00 போல ஆகுது. ஸோ அப்படியே இப்போ தான் நெளிச்சு விட்டு நீங்கள் எழுந்து உட்கார்றீங்க. டைம் பார்த்தா 6 மணி. என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா மீட்டிங் முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் அப்படியே எழுந்து போயிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. ஸோ தொடச்சிட்டே வரவே கரெக்டாக உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா சாய்னு கையில் வந்து பிளேட்டில் டீ வித் ஸ்நாக்ஸோடு வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை அப்படி பார்க்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பாக வந்துடுது. அவன் அப்படியே ஒரு ஐப்ரோஸை ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபேக்காக கோச்சிட்டு, "ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக வருதா?" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் கிட்ட போய் அதை வாங்கிட்டு, "ஐயோ! நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க?" அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, உங்கள் புருஷர் ஆர்டர் நான் கேட்டு தான் ஆகணும். அவர் தான், என் பொண்டாட்டி தனியாக இருக்கா, அவளுக்கு பசிக்கும், கொண்டு போய் குடுன்னு சொல்லிட்டாரு. சரி வேறு வழி இல்லை, அதனால கொண்டு வந்தேன் அப்படின்றான். சரி நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, "ஓகே தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்கிறீங்க. ம் இருக்கட்டும் அப்படின்றான். இப்போது நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு நிற்கவே, "ஆமாம், நானும் நோட் பண்ண தான் செஞ்சேன். என்ன உனக்கும் சரி உன் புருஷருக்கும் சரி மூஞ்சியெல்லாம் ஒரே பல்லா இருக்குது, என்ன கதை?" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே" அப்படின்றீங்க. ம் தெரியுது அப்படின்றான். இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு, "இன்னைக்கு அவர் வெளியே கூட்டிகிட்டு போனார் பாருடா, அப்புறம்" அப்படின்றான். "நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே பக்கத்தில் ஏதோ எக்ஸிபிஷன் நினைக்கிறேன், அதுக்கு கூட்டிகிட்டு போனார். நல்லா இருந்துச்சு. அப்படியே நான் கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான்." ஆஹா, அவரை பார்த்தாலே மறண்டு ஓடுற ஆள், அவர் கூட வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட. சரிதான் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு, "ஹலோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம வேணான்னு தான் சொன்னேன், அவர் தான் கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு, நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஆளெல்லாம் இழுத்துட்டு தான் வரணும்" அப்படிங்கிறான். சரி நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க அவனை பார்த்து. சிரிச்சுட்டு, சரி எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, இதை கொடுக்குறதுக்கு தான் வந்தேன், நான் கிளம்புறேன்" அப்படின்றான். "ஒரு நிமிஷம் இன்னும் சார்" அப்படின்றீங்க. ஸோ அவன் திரும்பிட்டு, "என்ன?" அப்படின்றான். "எப்போ மீட்டிங் முடியும்? எனக்கு போர் அடிக்குது." அது சரி, அப்போது நான் வேணா கேப் அரேஞ்ச் பண்ண சொல்லட்டா?" "இல்லை, எனக்கு தனியாக போகவும் பயமாக இருக்குது. இப்போதைக்கு மீட்டிங் முடியாதா?" தெரியலையே,
சரி நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். இப்போ நீங்கள் அந்த டீ கப்பை எடுத்து அப்படியே சிப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் போகுது. இப்போ ஜங்குக் அங்கே வரான். உட்காந்துருந்த நீங்கள் அவனை பார்த்ததும் டப்புன்னு எழுந்து நிற்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அவங்க பக்கத்தில் வந்துட்டு, ஹே சாரிடி, இந்த மீட்டிங் ஒரு தலைவலி மீட்டிங்காக இருக்குது. இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. நான் வேணா கம்பெனி கேப் அரேஞ்ச் பண்ணுறேன். நீ வேணா வீட்டுக்கு போறியா? இப்போதைக்கு இது முடியும்னு எனக்கு தோணல. என்னால் ஸ்கிப் பண்ணவும் முடியலடி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஏய் நீ வழக்கமாக போகிற டிரைவரை தான் வர சொல்கிறேன், போயிடுறியாடி அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவனுமே கால் பண்ணி வர சொல்கிறான். பத்திரமா நீ போயிட்டு எனக்கு கால் பண்ணு சரியா அப்படின்றான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே லீவ் ஆகி கீழே போய் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு 5 மினிட்ஸில் கேபும் வந்துடுது. இப்போ நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ பொறுமையாக தான் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ அப்படியே போகவே இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற க்ராசரி ஷாப்பை நீங்கள் பார்க்குறீங்க. டக்குன்னு இந்த காரை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு, நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், ஸோ வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருமே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களை வீட்டிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை பரவாயில்ல, பக்கத்தில் தானே, நான் நடந்து போய்க்குவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவருமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, நீங்கள் பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நீங்கள் திங்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு நடந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கிற நேரத்தில் கரெக்டாக ஒரு சந்து மாதிரி இருக்குது. ஸோ அது சந்து வந்து ஆப்போசிட் வந்து இன்னொரு ரோடோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரோடில் வந்துட்டு கரெக்டாக அந்த சந்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கார் நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எதார்த்தமாக பார்த்துட்டு வரும்போது அது வந்து ஜங்குக்காவோட கார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுது. நம்பர் பிளேட்டை செக் பண்ணுறீங்க, அது அவனோட கார் தான். ஸோ மீட்டிங்னு சொல்லிட்டு இருந்தவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே அந்த கார்கிட்ட நடந்து போகிறீங்க. ஸோ ஒரு மறைவான இடம் மாதிரி தான் அந்த ஏரியா, கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. லைக் நீங்கள் நிற்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ அப்படியே போயிட்டு அங்கே நின்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கவே இப்போது டோர் பக்கத்தில் ஜங்குக் நின்றுட்டுருக்கான். செம்ம கோவத்தில் அப்படியே பல்ல கடிச்ச மேனிக்கு. ஸோ அவன் முன்னாடி உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறது தெளிவாக கேட்கல, பட் அவன் கோவமாக நிற்கிறதும் இவன் வந்து அழுதுட்டு நிற்கிறதும் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. ஸோ அவனுக்கு செம்ம அடி விழுகுது. ஜங்குக் பயங்கரமாக அப்படியே பிரித்து எடுக்கிறான் அவனை. என்னடா இவர் இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறீங்க. இப்போ அவனுக்கு அப்படியே அந்த கோவம் தாங்க முடியாமல் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து ஒரு ஏதோ லைக் ஒரு வெப்பன் மாதிரி எடுக்கிறாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு டக்குன்னு அவனோட ஃபிங்கரை வந்து லைட்டாக அப்படியே கட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இவன் இப்படி அரக்கத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அப்படியே நடுங்குறீங்க. உங்களுக்கு அப்படியே மறுபடியும் அந்த நடுக்கம் வருது. அவனை அதாவது இந்த டே ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி சாஃப்டாக அவங்க கூட ரொம்ப சைலண்ட்டாக இருந்தவனை இப்போ இந்த நைட் டைமில் இப்படி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ பயம் வருது உங்களுக்கு. அந்த மனுஷன் அப்படியே கத்துறாரு. ஸோ அவர் கத்துறது உங்களுக்கு கேட்குது. அவன் ஏதோ அவர்கிட்ட பேசுகிறான் பல்ல கடிச்சிட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகாவே ஆரம்பிச்சிடுறீங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இதுக்கு மேலே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கடன்னு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் அப்படியே டீப்பாய் மேலே பொத்துன்னு வச்சுட்டு நீங்களும் சோஃபாவில் விழுந்துடுறீங்க. உங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது, கை காலெலாம் அப்படியே நடுங்குது, படன்னு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவர் அழுது அவர் கத்துனதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி ரிவைன் ஆகிட்டே இருக்குது உங்களுக்குள்ள. என்ன தான் அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் எதுக்காக அவர் இவ்வளோ மோசமாக பனிஷ் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இருக்கேன்னு யோசித்தோமே, இப்படி ஆயிடுச்சே, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம், கஷ்டம், ஒரு மாதிரி அழுக வருது, என்னென்னவோ பண்ணுது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எழுந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ணுறீங்க. ஸோ குக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஜங்கு வீட்டுக்கு வரான். ஸோ அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அவனை பார்க்குறீங்க நிமிர்ந்து. அவன் எந்த வித ஒரு கோபம் எதுவுமே இல்லாமல் மார்னிங் உங்கள்கிட்ட எப்படி இருந்தானோ அதே மாதிரி சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான், ரொம்ப சாஃப்டாக. அப்படியே கோட்டெல்லாம் கழட்டிட்டு, சாரிடி உன்னை ரொம்ப நேரம் ஆஃபீஸில் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல,
நானே எதிர்பார்க்கல. இது இவ்ளோ நேரம் இழுக்கும்னு. அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்கா. உங்களுக்குன்னா அப்படியே படபடன்னு நடுங்குது. ஸோ நீங்க எதுவுமே கண்டுக்காம அப்படியே மறுபடியும் கிச்சனுக்குள்ள போயிட்டு, அவங்களுக்கு தேவையான அதாவது ஃபுட்டு சாப்பிட எடுத்து வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள பேக்கப் பண்றான். நீங்க அப்படியே நடுங்குறீங்க. ஸோ நீங்க நடுங்குறீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவன் பயந்துட்டு உங்கள அப்படியே திருப்புறான். "ஏய்! என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப இப்படி நடுங்கிட்டு இருக்க?" "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து லீவ் ஆக போகவே டக்குன்னு உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு, "சொல்லு என்னாச்சு? என்ன பிரச்சனை? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? வழியில எதுவும் பிரச்சனையா?" "அ ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் கைய அப்படியே தட்டி விட்டுட்டு ஹாலுக்கு போறீங்க. ஸோ ஜங்குக் வேக வேகமா வந்து உங்க கிட்ட வர்றான். நீங்க அப்படியே ஒரு மாரி பயந்துக்கிட்டே பின்னாடியே போயிட்டுருக்கவே, இப்போ சோஃபால பொத்துன்னு விழுதுறீங்க. "வயன், ஏன்டி? என்ன பார்த்து ஏன்டி பயப்படுற? இன்னைக்கு ஃபுல்லா நல்லா தானடி இருந்த? என்னடி ஆச்சு உனக்கு இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கொஸ்டினபிளா யோசிச்சுக்கிட்டே உங்க கிட்ட வரவே, நீங்க அப்படியே நடுங்குறீங்க. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு உங்க கிட்ட வந்து உட்காந்துட்டு, "வயன், என்னாச்சு சொல்லு? எதுக்கு இப்போ பயந்து போயிருக்க? யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? வாய தொறந்து சொல்லுடி" அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கண்ணீர் வருகவே, "இப்போ நீங்க நிஜமாவே மீட்டிங் முடிச்சுட்டு தான் வரீங்களா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனுமே ஒரு மாரி உங்கள பார்த்துட்டு, "ஆமா, மீட்டிங் முடிச்சுட்டு தான் வரேன். என்ன? என்னாச்சு?" "பொ பொய் சொல்றீங்க. நான் நான் உங்கள பார்த்தேன். நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க நீங்க அவர அவர டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தத நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபோட நேம சொல்றீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, உங்கள அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். "நீங்க மாறவே மாட்டீங்கல்ல? எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி அவர அடிக்கிறீங்க? எனக்கு உங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. என் பக்கத்துல வராதீங்க. இன்னைக்கு ஃபுல்லா நல்லா போச்சேன்னு ஏதோ ஒரு சின்ன சந்தோஷத்தோட இருந்தேன். ஆனா நீங்க திருந்தவும் மாட்டீங்க, மாறவும் மாட்டீங்க. அது எப்படி அவர அந்த மாதிரி கொடூரமா அடிச்சு அவரை இவ்வளோ பனிஷ் பண்ணி இப்போ ஏன் முன்னாடி சாதாரணமாக உங்களால் நிற்க முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே கேட்கவே அவனுக்கு லைட்டாக கோவம் வருது. "இல்லை, நீங்கள் நார்மலான மனுஷனே இல்லை. எனக்கு உங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் எப்படி இருப்பீங்கன்னு என்னால் சொல்லவே முடியல. உங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இப்போ டக்குன்னு அவன் கைய பிடிச்சி இழுத்துட்டு, "ஏய்! உனக்கு என்ன தெரியும்? ஆ? சும்மா பார்த்துட்டு வந்ததுனால ஓவரா பேசிட்டு இருக்க நீ" அப்படின்றான். "இல்ல, அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்குன்னு அவரோட கைய கைய வெட்டுறீங்க. என்னால என்னால அத பார்க்கவே முடியல. அது அது அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அழுகுறீங்க. இப்போ அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்க அப்படியே கைய பிடிச்சி இழுத்து அவனோட மடியில உட்கார வைக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாரி பயந்து நடுங்கி போய் உட்கார்றீங்க. உங்களுக்கு உட்காரவே முடியல. அப்படியே எழுந்து எழுந்து ஓட போகவே டைட்டா உங்கள பிடிச்சு உட்கார வச்சுடுறான். "இதோ பார், தேவையில்லாம ஒருத்தனை கொடுமைப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளோ மோசமானவ இல்ல. நான் அந்த அளவுக்கு கோவப்பட்டு அவன்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா, அவன் பண்ண தப்பு அப்படி. உனக்கு சொன்னாலும் புரியாது" அப்படின்றான். "என்ன என்னதான் நீங்க சொன்னாலும் அந்த மாதிரி நீங்க பண்ணது தப்பு. அ அந்த வலிய உங்களால தாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி அழுதுகிட்டே அவன்ட்ட பேசுறீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு, டக்குன்னு மொபைல எடுத்து அதில ஒரு வீடியோ ஆன் பண்ணி உங்க முன்னாடி வைக்கிறான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அது என்னன்னா, ஒரு சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கு. ஈவினிங் ஒர்க்கு முடிச்சு எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து வெளிய போவாங்க இல்லையா? ஸோ அந்த வேல இருக்கிற ஒரு கேமராவோட ஃபுட்டேஜ் தான் அது. நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
நீங்க தான் இறங்கி அதாவது ஸ்டெப்ஸ் இறங்கி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட கேப் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கு. நீங்க டோர ஓப்பன் பண்ணி ஏற டைமில கரெக்ட்டா இப்போ ஜங்குக் வந்து உங்களுக்கு அந்த பனிஷ் பண்ணியிருப்பான் இல்லையா ஒரு ஒரு பெர்சன. ஸோ அவன் வந்து உங்க பின்னாடி வந்துட்டுருக்கான். இப்போ நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்க கரெக்ட்டா ஏற போற டைமில உங்க பேக் சைடில வந்து ஒரு மாதிரி ஆ தப்பான ஒரு எண்ணத்தில டச் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே தடவிட்டு போன மாதிரி போயிருந்திருப்பான். ஸோ நீங்க வந்து அந்த அ எல்லாரும் நடந்து போயிட்டு தென் ஒரு லைட்டா கொஞ்சம் க்ரௌடா இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துலனால அத வந்து பெருசா கண்டுட்டு இருந்திருக்க மாட்டீங்க. லைக் அது உங்களுக்கு ஃபீலே ஆயிருந்திருக்காது. ஸோ நீங்க பாட்டுக்கு ஏறி உட்காந்துருப்பீங்க. இத பார்த்துட்டு தான் ஜங்குக் வந்து செம்ம காண்டாயிட்டு அவனுக்கு அந்த மாரி பனிஷ் பண்ணியிருப்பான். இப்போ நீங்க அப்படியே அத பார்த்தோனே ரொம்ப வியர்ட் ஆயிட்டு, அப்படியே உங்க தாட் எங்க போகுது அப்படின்னா, நம்மள லைட்டா டச் பண்ண ஒருத்தனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அ அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஜங்குக்கோட ரூம்ல இருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ உங்க மைண்டால அத யூகிக்கவே முடியல. அப்படியே ஷாக் ஆயிட்டு ஜங்குக்க பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள மாரி கோவமா பார்த்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே கல் பண்ணிட்டு அவன பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் மொபைல் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு, "போதுமா? பார்த்துட்டியா? இதுக்கு தான் அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட். எவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மயிரா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டிக்கிட்ட அவன் பார்வை தப்பா போனா கூட, அவனுக்கு இந்த மாதிரி தான் கொடூரமா பனிஷ்மெண்ட் இருக்கும்." அப்படின்னு சொல்றான். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க மேல இவ்ளோ புரொடெக்ஷன் வச்சிருக்கான். ஸோ அவனோட புரொடெக்டிவ் ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்றத யோசிக்கும்போது, உங்களுக்கு அங்க வார்த்தையே இல்ல. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கணுமா? அப்படின்ற ஒரு யோசனை தான் உங்களுக்கு போயிட்டுருக்கே தவிர, அவனோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவன் ஒரு கோவக்காரன், அவன் அப்படிதான் அப்படின்றத உங்களால ஏத்துக்கவே முடியல. இப்ப ஜங்குக் அப்படியே உங்க சீக்ஸ்ல கை வச்சு கிட்ட இழுத்துட்டு, "நீ என்னோடது. எனக்கு மட்டும் தான். என்ன நடந்தாலும் சரி, உன்னை எவனையும் டச் பண்ண விட மாட்டேன். அதே மாதிரி உன்னை எவனும் தப்பா பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறதா இருந்தா அது நான் மட்டுமா தான் இருக்கணும்." அப்படின்றான். இப்போ நீங்க அப்படியே வெறிச்சு போய் அவன பார்த்துட்டு இருக்கவே, டக்குன்னு இழுத்து உங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். பை பாய்.